ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த மாலை வேளை பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வரவேற்கின்றோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆன்லைனிலும் பார்த்து கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. நாம் யாவரும் இருக்கிறங்களிலே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து தொடர்ந்து நம்முடைய வேத பாட வகுப்பை ஆரம்பிக்க தேவன் கிருபை செய்யும்படியாய் அவரிடத்தில் நாம் கேட்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் யாவரும் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம். அவர் மூலமாய் நீர் எங்கள் பேரில் பாராட்டின உம்முடைய அளவில்லா அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையில் அந்த குமாரனை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு, அவரே நாங்கள் விசுவாசிக்கும்படிக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளின் வெளிச்சத்தை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு விளங்கி கொள்ள நீர் எங்களுக்கு புத்தியையும் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற அந்த மகிமையை நாங்கள் காணும்படிக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களை இன்னும் ஆண்டவரே கிறிஸ்துவின் சாயலை அடையும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யட்டும். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே தேவன் எங்கள் பேரில் வைத்த அளவில்லாத அன்பை இந்த உலகத்திற்கு நாங்கள் அறிவிக்கும்படிக்கு உம்முடைய வார்த்தைகளை எங்களை பலப்படுத்தி எங்களை நல்ல சுவிசேஷ ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படிக்கு ஜெபிக்கின்றோம். இந்த மாலை வேளை பைபிள் ஸ்டடியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய பூரண கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தட்டும். இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உட்காருவோம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கின்றார். அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் மாறாதவராய் இருக்கின்றார். கடந்த 2 வாரங்களாக த டே ஆஃப் த ஃபாதர், முதல் நாள், பிதாவினுடைய நாள் என்பதை குறித்து பலவிதமான சத்தியங்களை நாம் அந்த வேத வசனங்களிலிருந்து நாம் அறிந்து கொண்டு வந்தோம். இந்த நாளிலும் கூட த டே ஆஃப் த சன், செகண்ட் டே என்பதை குறித்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து முக்கியமான சத்தியங்களையும் குமாரனை பற்றியதான வெளிப்பாடுகளையும் இந்த வேத வசனங்களிலிருந்து நாம் இன்றைக்கு அறிந்து கொண்டு தேவன் எவ்வளவாய் நம் பேரில் அன்பை வைத்திருக்கின்றார், அவருடைய சொந்த குமாரனையே நமக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. அந்த சொந்த குமாரன் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவர் செய்த விலைக்கிரயம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து உங்களோடு கூட இந்த மாலை வேளையில் பைபிள் ஸ்டடியை பேசும்படிக்கு தேவன் கிருபை செய்வாராக. The second day, separating the waters above from below. 2வது நாள் தண்ணீரை பிரித்தார் என்கின்ற வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கப் போகின்றோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க விரும்புகின்றேன். Genesis chapter 1 verses from 6 to 8. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். பாருங்க, 6ஆம் வசனத்தில் ஜலத்தை பிரித்தது எதுவென்று சொன்னால் ஆகாய விரிவு ஜலத்தை பிரித்தது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையிலே எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா பூமியானது தண்ணினால் சூழப்பட்டிருந்தது. பூமி முழுவதும் தண்ணி இருந்தது. இந்த பூமியானது தண்ணியிலே சூழப்பட்டிருக்கிறது, தண்ணீரிலே மூழ்கி இருக்கிறது. இந்த பூமியை வெளியே கொண்டு வரும்படிக்கு தேவன் என்ன செய்கிறார் என்றால், முதல் நாள் வெளிச்சத்தை உண்டாக்குகின்றார். 2வது நாள் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஆகாய விரிவை உண்டு பண்ணுகின்றார். இந்த ஆகாய விரிவை உண்டு பண்ணும் பொழுது இந்த ஆகாய விரிவு தான் தண்ணி மேல் இருக்கவும் தண்ணி கீழே இருக்கவும், அதாவது கீழே இருக்கின்ற தண்ணீர் மேலே இருக்கின்ற தண்ணீர், கீழே இருக்கின்ற தண்ணீருக்கு சமுத்திரம் என்று பெயரும், மேலே இருக்கின்ற தண்ணீருக்கு ஆகாய விரிவு அல்லது ஹெவன் என்கின்ற பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சேர்ந்திருக்கிற தண்ணீரை பிரிப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கின்றார், ஆகாய விரிவை உண்டு பண்ணுகின்றார். இந்த ஆகாய விரிவு என்ன பண்ணுகின்றது, தண்ணீரை பிரித்து பூமியை வெளியே காண்பிக்கின்றது. பூமிக்குள் இருக்கின்ற தண்ணீரெல்லாம் ஓரிடமாய் சேர்ந்து அது சமுத்திரம் என்று அழைக்கப்படுகின்றது. தண்ணி வானத்துக்கு பூமியிலிருந்து மேலே சென்ற தண்ணீரானது
அது வானம் என்று அழைக்கப்படுகின்றது. அதை தான் இங்கு 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். 7-8 வசனங்களை வாசிக்கின்றேன். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். 8வது வசனம், தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். பாருங்க, ஃபர்மமெண்ட், அதாவது ஆகாய விரிவுக்கு ஆண்டவர் ஒரு பெயர் வைக்கின்றார். இந்த ஆகாய விரிவுக்கு பெயர் என்னவென்று சொன்னால் வானம் என்று அர்த்தம், அல்லது பரலோகம் என்று அர்த்தம். பாருங்க, வேதத்தில் எங்கெங்கெல்லாம் வானாதி வானங்களில் வாசம் பண்ணுகிறவர், பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறவர், பரலோக பிதா, அவர் வானத்துக்கு ஏறி போனார், வானத்திலிருந்து வந்தவர். ஸோ இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் அந்த வானம் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அங்கு எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், தேவன் ஆகாய விரிவை அங்கு உண்டு பண்ணியதை குறித்து நமக்கு அது விளக்கி காண்பிக்கின்றது. 8ஆம் வசனத்தில் தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆகாய விரிவுக்கு தேவன் வானம் என்று பெயரிட்டார். அப்போ தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லி வெளிச்சத்தை விட்டு, அதாவது இருளை விட்டு வெளிச்சத்தை பிரித்து அதற்கு பெயர் வைக்கின்றார். 2வது கிரியையும் ஆண்டவர் அப்படிதான் செய்கின்றார். என்ன செய்கிறார் என்று சொன்னால், பூமி முழுவதும் தண்ணீரினால் மூழ்கி இருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் தண்ணி சூழ்ந்திருக்கின்றது. இந்த தண்ணீரை ஆண்டவர் பிரிக்கும்படிக்கு, ஜலத்தை பிரிக்கும்படிக்கு ஆண்டவர் ஆகாய விரிவை உண்டு பண்ணுகின்றார். இந்த ஆகாய விரிவானது அந்த ஜலத்தை பிரிக்கின்றது. பிரித்த பின்பதாக இந்த கீழே இருக்கிற தண்ணீரானது சமுத்திரமாகவும் மேலே சென்ற தண்ணீரானது ஆகாய விரிவாகவும் அல்லது வானம் என்று அழைக்கப்பட்டதாகவும் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க கேட்டோம். சங்கீதம் 19ஆம் சங்கீதம் அதனுடைய முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, சங்கீதக்காரன் இப்படியா எழுதுகின்றார், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியையை அறிவிக்கின்றது. இப்போ இங்க ஆகாய விரிவை உண்டு பண்ணினார் அப்படின்ற வார்த்தையை அங்க ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். இந்த ஆகாய விரிவு எப்படி உண்டு பண்ணப்பட்டது என்று சொன்னா, தேவனுடைய கரத்தினால உண்டு பண்ணப்பட்டது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். ஆனால் 2வது வசனத்தில் வாசிக்கிறப்போ இந்த செகண்ட் டேவில் ஆண்டவர் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்று சொன்ன உடனே என்ன நடக்குது என்று சொன்னால், ஏதோ ஒரு கரம் அந்த ஆகாய விரிவை கொண்டு வருகின்றது. அந்த ஆகாய விரிவை கொண்டு வருவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தண்ணீர் முழுவதுமாக, ஜலம் முழுவதுமாக பூமியை சூழ்ந்திருக்கிறது. அந்த ஜலத்தை 2ஆக கிழித்தால்தான் கீழே இருக்கின்ற ஜலம் சமுத்திரமாகவும் மேலே இருக்கின்ற ஜலம் வானமாகவும் இருக்கும். அதற்கு மேல் இருக்கின்ற இடம் ஆகாய விரிவாய் காணப்படும். ஆகவே வேத வசனம் தெளிவாய் சொல்லுகின்றது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. அப்போ தண்ணீர்களை 2ஆக பிரித்து வானம், சமுத்திரம், அதன் நடுவாக ஆகாய விரிவை தேவன் உண்டு பண்ணினார். பாருங்க, இன்றைக்கு நாம் வானத்தில் பார்க்கின்ற எல்லா காரியங்களும், பலவிதமான சிருஷ்டிகளும், நட்சத்திரங்கள், சூரியன், இவைகளெல்லாம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே இவைகளெல்லாம் எங்கெங்கெல்லாம் வைக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டமுள்ளவராய் இருந்து ஞானமுள்ளவராய் செய்கின்றார். அவைகளை வைப்பதற்காக ஒரு இடத்தை ஆண்டவர் சூஸ் பண்றாருங்க. அந்த இடத்தின் பேர் தான் ஆகாய விரிவு. இன்றைக்கு ஆகாய விரிவை பார்த்தீங்கன்னா நட்சத்திரம், சூரியன், சந்திரன், பலவிதமான கோள்கள் எல்லாம் எங்க இருக்குதுன்னா ஆகாய விரிவில் தான் இருக்குது. இந்த ஆகாய விரிவில் வைக்கப்பட்ட கோள்கள் எல்லாம் என்ன வேலை செய்கிறது என்று சொன்னால், படைக்கப்பட போகின்ற பூமிக்கு இவைகளெல்லாம் ஆளுகை செய்கிறவர்களாயும் பூமியில் இருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் இவைகள் உண்டு பண்ணுகிறவர்களாயும் இருக்கின்றது. ஸோ இதை செய்வதற்காக ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணுறாருன்னா, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ஆகாய விரிவு ஆண்டவர் உண்டு பண்ணி அந்த ஆகாய விரிவுக்கு மேலே என்னென்ன காரியங்களை வைக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஞானமாய் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கின்றார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை துவங்கியிருப்பார்னு சொன்னால் பயப்படாதீங்க, அதை நேர்த்தியாக
பர்ஃபெக்டா, அழகா, பூரணமா அவருடைய கரத்தினால் ஆரம்பிக்கப்பட்டதை அவருடைய கரத்தினாலே உங்களுக்கு செய்து முடிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். இப்போ இங்கே ஆகாய விரிவை தேவன் எப்படி படைத்தார் என்று சொன்னார், அவருடைய கிரியை அல்லது அவருடைய கரமானது ஆகாய விரிவை உண்டு பண்ணது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இருந்த தேவகுமாரனாகிய மேசியாவாகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் இந்த ஆகாய விரிவை உண்டு பண்ணுகின்றார், இந்த ஆகாய விரிவை சிருஷ்டிக்கின்றார். எப்படி சிருஷ்டிக்கிறார் என்று சொன்னார், தன்னுடைய 2 கரத்தையும் கொண்டு இந்த தண்ணீரை பிரிக்கும் பொழுது ஆகாய விரிவு வானம் என்கின்ற ஒரு காரியம் உண்டாக்கப்படுகின்றது. இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது கரங்கள் விரிக்கப்பட்டதை குறித்து தேவனுடைய வார்த்தையில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கும். அதை குறித்து நாம் தியானித்து தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகின்றோம். அப்போ தண்ணீர்களை 2ஆக பிரித்து வானத்தையும் சமுத்திரத்தையும் ஆகாய விரிவையும் தேவன் உண்டு பண்ணினார். இந்த ஃபர்மமெண்ட் ஆகாய விரிவு, இந்த ஆகாய விரிவுக்கு எபிரேய வார்த்தை என்னன்னா ரக்கியா அப்படின்னு அர்த்தங்க. RAQIYA, ரக்கியா அப்படின்னு சொன்னா ஆகாய விரிவு. The firmament of heaven spread out like a hemisphere above the earth, like splendid and fluid. இது கிரீக்கில் எழுதியிருக்கிற மாதிரி இருக்கு. சரி, ரகியா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா விரிக்கப்படுதல் அப்படின்னு அர்த்தம். அதனுடைய அர்த்தத்தை தான் நாம் இன்னைக்கு நம்ம கவனிக்க போகின்றோம். ரகியா மீன்ஸ் டு ஸ்ப்ரெட் அவுட், டு ஸ்ட்ரெச் அவுட், டு பீட் அவுட், அதாவது விரித்து 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 விடு, பிரித்து விடு என்ற அர்த்தம். இதுக்கு ஒரு சில வசனங்கள் எல்லாம் நாம் வாசிக்க போகின்றோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 40:22 பாருங்க. அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். இப்போதான் பூமியானது உருண்டை என்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே 1800 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்த தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையில் பூமியானது எப்படி இருக்கும் என்று அழகாக ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, வானத்தை என்ன பண்றாருங்க, விரிக்கிறார். அதாவது ரக்கியா அப்படின்னா ஸ்ப்ரெட் அவுட் அப்படின்னா விரித்தல் அப்படின்னு அர்த்தங்க. அப்போ இங்க ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகின்றது, தேவன் பூமி உருண்டையின் மேல் வாசம் பண்ணுகின்றார், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கின்றார். அப்படின்னா நட்சத்திரங்கள் வாழ்வதற்காக அல்லது நட்சத்திரங்கள் இருப்பதற்காக ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறாருங்க. என்ன செய்கிறார்னா, ஒரு காரியம், அதாவது தண்ணீரை பிரித்து விரித்து ஆகாய மண்டலமாக, ஆகாய விரிவாக அதை உண்டு பண்ணி அங்கே நட்சத்திரங்களை வைக்கும்படிக்கு அந்த இடத்துல அவைகளுக்கு கூடாரமாக அதை வைக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு 2 வசனங்களை வாசிக்கும். சங்கீதம் 104 அதனுடைய 2ஆம் வசனம். சங்கீதம் 104ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம். பாருங்க, ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல விரித்திருக்கிறார். பாருங்க, விரித்திருக்கிற 2 இடத்துல ஏசாயாவும் ஸ்ப்ரெட் அவுட் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு, ஸ்ட்ரெச் அவுட் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இங்க சங்கீதக்காரனோ அவர் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கின்றார். ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறது மாற்றமல்ல, வானங்களை திரையை போல விரித்திருக்கிறார். அப்படின்னா என்னன்னா, ஒரு ஸ்கிரீன் எப்படி இருக்குங்க, ஒரு ஸ்கிரீன் இருக்குங்க. அந்த ஸ்கிரீன் என்ன பண்றாருங்க, அப்படி 2ஆ வலது பக்கமோ இடது பக்கமோ அதை விரித்திருத்தல் அல்லது பிரித்திருத்தல். இதுதான் எங்க நடந்ததுன்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் திரைச்சீலையானது அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் நடுவில் இருந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கரங்களை விரித்தவராய்
எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் ஆவியை பிதாவினுடைய கைகளில் ஒப்புவித்து ஜீவனை விட்ட உடனே நடந்தது என்னவென்று சொன்னால், பூமி அதிர்ச்சி உண்டானது. அப்பொழுது திரைச்சீலையானது மேல் துவங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக பிரிந்தது. பிரிந்த உடனே அங்கே உள்ளே இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலம் தெரிந்தது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் தேவன் வாசம் பண்ணுகின்றார். இப்போ இந்த சம்பவத்திற்கும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் செய்து கொண்டிருக்கிற சம்பவத்திற்கும் சம்பந்தம் உண்டு. ஆகவே இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, அவர் ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல விரித்திருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டு. கடைசி ஒரு வசனம் ஏசாயா 44 அதனுடைய 24ஆம் வசனம். உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து. என்ன அழகா எழுதுறாரு பாருங்க. 3 வசனத்திலையும் ஸ்ப்ரெட் அவுட், ஸ்ட்ரெச் அவுட், அந்த பீட் அவுட், அடிச்சு அப்படி பிரிக்கிறதுங்க. தண்ணி அடிச்சா தண்ணி ரெண்டா பிரியுங்க. ஸோ ஒரு கட்டையை வந்து ஒரு கோடாரியை கொண்டு என்ன பண்ணுறங்க, வெட்டுறோம். அந்த பெரிய கட்டையை, உருளை கட்டையை கோடாரியை கொண்டு வெட்டும்போது அது ரெண்டாக என்ன பண்ணுதுங்க, பிரிகிறது. அந்த முழு உருளையான ஒரு கட்டை ரெண்டாக பிரிகிறது அல்லவா? அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் தண்ணீரை பார்த்த உடனே தேவ கரம் அந்த தண்ணீரை ரெண்டாக பிரிக்கின்றது. பிரித்து மேலே இருக்கிற இடத்திற்கு ஆகாய விரிவு வானம் என்று பெயர் வைக்கின்றார். கீழே இருக்கின்ற ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயர் வைக்கின்றார். இந்த 3 வசனங்களையும் வாசிக்கிறப்போ வானத்தை ஆண்டவர் ஆகாய விரிவை எப்படி உண்டு பண்ணினார்னா, ஜலத்தை ரெண்டாக பிரித்தார் அல்லது விரித்தார். விரித்ததுனால உள்ள இருக்கிற பூமி வெளியே வந்துடுச்சுங்க. 2 தண்ணி ரெண்டாக பிரிந்தது. ஸோ இதில் பயங்கரமான அர்த்தங்கள் உண்டு. ஆனால் எல்லா டீட்டெயிலான அர்த்தத்துக்கும் போகாமல் வேத வசனத்தில் இதற்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை குறித்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையில தியானிக்க விரும்புகின்றேன். அப்போ அந்த ரக்கியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரித்து விடு என்ற அர்த்தம் அல்லது விரித்து விடு என்று அர்த்தம். இந்த காரியத்தை செய்துதான் தேவன் வானத்தை உண்டு பண்ணினார் என்று வேதம் சொல்லுகின்றது. இந்த ரக்கியா என்கின்ற வார்த்தை 3 எபிரேய எழுத்திலிருந்து வந்திருக்குங்க. இந்த 3 எபிரேய எழுத்துக்களையும் நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6லிருந்து வாசிக்கப்பட்ட 8 வசனங்கள் வரைக்கும் அதில் உள்ள என்ன சரக்கு இருக்கிறது என்பதை இந்த எபிரேய எழுத்து மூலமாக நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே அறிந்து கொள்ளலாம். பாருங்க, 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறப்போ 3 முறை ஆகாய விரிவு 4 முறை ஆகாய விரிவு எழுதுறார். 6ஆம் வசனத்தில் பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றார். 7ஆம் வசனத்தில் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் என்று 2 முறை எழுதுகின்றார். 3 முறை அதே 7ஆம் வசனத்தில் 3 முறை ஆகாய விரிவு என்ற வார்த்தை வருகின்றது. 8ஆம் வசனத்தில் தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். பாருங்க, அந்த ஆகாய விரிவு என்கின்ற ஒரு வார்த்தையை 4 அல்லது 5 முறை 3 வசனத்தில் பயன்படுத்துகிறார். அப்போ ஒரு எழுத்தை அல்லது ஒரு வார்த்தையை 2 அல்லது 3 முறை பயன்படுத்தினா அதற்கு நம்ம கவனம் செலுத்த வேண்டும் என்று அர்த்தம். அதிலிருந்து தேவன் ஏதோ ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் அல்லது அதில் ஏதோ ஒரு காரியத்தை மறைத்து வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். ஆகவே ஆகாய விரிவு என்று சொல்லி 5 முறை 3 வசனங்களில் எழுதி வச்சிருக்கின்றாரு. அந்த ஆகாய விரிவு என்கின்ற வார்த்தைக்கு எபிரேய பதம் என்னவென்று சொன்னால் ரக்கியா. இந்த ரக்கியா என்கின்ற வார்த்தை 3 எபிரேய எழுத்துக்கள் இருந்து வந்திருக்குது. முதல் எபிரேய எழுத்து ரெஷ். ரெஷ்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரெஷ்னா ஒரு மனுஷனுடைய தலை, த ஹெட் ஆஃப் மேன் அல்லது பிரின்ஸ் அப்படின்னு அர்த்தங்க. ரெஷ்னா ஹெட் ஆஃப் மேன், ஒரு மனுஷனுடைய தலை. அதனுடைய உருவத்தை பார்த்தீங்கன்னா, அதனுடைய பிக்சரை பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய தலை போல இருக்கும். 2வது வார்த்தை கியூஃப். கியூஃப் என்ன, ஆரிசன், நேர்கோடு அப்படின்னு அர்த்தங்க. நேராக, செங்குத்தாக அப்படின்னு அர்த்தம். கியூஃப் என்று சொன்னால் செங்குத்து அப்படின்னு அர்த்தங்க. 3வது எபிரேய வார்த்தை எயின்.
AYIN. எயின் என்று சொன்னால் ஐஸ் டு see இல்லை ஐ டு வாட்ச், கூர்ந்து பார், நோக்கி பார், பார்த்தல் அப்படின்னு அர்த்தங்க. எயின்னா பார்த்தல் அப்படின்னு அர்த்தங்க. அப்போ ரெஷ், கியூஃப், எயின் இந்த 3 எபிரேய எழுத்திலிருந்து தான் ரக்கியா என்கின்ற ஃபர்மமெண்ட், ஆகாய விரிவு என்கின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. இப்போ இந்த ரெஷ், கியூப், எயின், இந்த ரெஷ், கியூப், எயின் 3ஐயும் சேர்த்து இதனுடைய விளக்கத்தை பார்த்தோன்னா, ரெஷ்னா ஹெட் ஆஃப் த பர்சன், கியூஃப் அப்படின்னா செங்குத்தாக, எயின்னா டு சி அப்படின்னா பார் என்று அர்த்தம். அப்போ செங்குத்தாக ஒரு நபர் இருக்கின்றார், அந்த நபரை நோக்கி பார் அப்படின்னு அர்த்தம். ஆகாய விரிவுனா என்ன அர்த்தம்னா ஒரு நபரை நோக்கி பார் என்று அர்த்தம். அப்போ நிறைய இடங்களில் தீர்க்கதரிசிகள் எழுதுவார்கள், அவர்கள் அவரை குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நிறைய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்போ ரக்கியா என்கின்ற எபிரேய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், கைகள் விரிக்கப்பட்டவராய் செங்குத்தாய் ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார், அவரை நோக்கி பாருங்கள், அங்கே நின்று கொண்டிருக்கிறவர் தான் ஆகாய விரிவு எனப்பட்டவர். ஆகாய விரிவு என்று சொன்னால் ஹெவன் என்று அர்த்தம், வானம் என்று அர்த்தம். அந்த வானம் யார் என்று சொன்னால் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே வானமாய் இருக்கிறார், ஹெவனாய் இருக்கிறார், பரலோகமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவன் யாருக்குள் இருந்தார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவன் இருந்து இந்த பூமியில பரலோகமாகவே அவர் வாசம் செய்து கொண்டிருந்தார். ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தையில இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் போதெல்லாம் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்படின்னா பரலோக ராஜ்யமே இயேசு கிறிஸ்து தான். கிங்டம் அப்படின்னா த டொமினியன் ஆஃப் கிங் அப்படின்னு அர்த்தம், ராஜாவினுடைய ஆளுகைன்னு அர்த்தம். அதுதான் ராஜ்யம் என்று சொல்லுவோம். தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் தேவன் ராஜாவை ஆளுகை செய்கின்றார். யாருங்க? இயேசு கிறிஸ்து. யூதருக்கு ராஜாவாக மாத்திரம் அல்ல, அவர் ராஜாதி ராஜாவாய் இந்த உலகத்தில் வானத்திலிருந்து வந்த பரலோகமாகவே இயேசு கிறிஸ்து ஜனங்களை சந்தித்து அவர்களை சுகப்படுத்தி அவர்களை பலப்படுத்தி அவர்களோடு கூட பேசி ஆறுதல் படுத்தி அவர்களை உயிர்ப்பித்து விடுதலை செய்து பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களுக்கு விடுதலை தந்த பரலோகமே கிறிஸ்துவாய் இருக்கின்றார். அப்போ ரக்கியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கிறவர் என்று அர்த்தம், கைகள் விரிக்கப்பட்ட நபர். அப்போ ஆகாய விரிவு ஆண்டவர் எப்படி உண்டு பண்ணினார்னா ஜலத்தை 2ஆக விரித்தார். எப்படி விரித்தார்னா அவருடைய கரத்தை கொண்டு வானத்தை விரித்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. அந்த வானத்தை ஜலத்தை விரித்த போது மேலே இருக்கிற ஜலமானது வானமாகவும் கீழே இருக்கிற ஜலமானது சமுத்திரமாகவும் மாறியது. அப்போ அந்த கைகளை கொண்டு விரித்த பொழுது அந்த காரியம் பிரிவு உண்டானது. எந்த பிரிவு உண்டானது என்று சொன்னால் ஜலங்களுக்கு பிரிவு உண்டானது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் கைகள் விரித்தவராய் தொங்கின பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால் தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து பாவத்தை விட்டு நம்மை பிரித்து தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றினார். ஆகவே தாங்க பாவத்திலேயும் சாபத்திலேயும் பாவத்தினுடைய கூறாகிய மரணத்திலேயும் அதனுடைய விளைவாகிய நரகத்தில் இருந்த மனுக்குலத்தை யாராலுமே மீட்டு கொள்ள முடியாதுங்க. எந்த ரத்தமும் மீட்டு கொள்ள முடியாது, எந்த தெய்வமும் மீட்டு கொள்ள முடியாது. சர்வ சிருஷ்டிக்கும் ஒரே ஒரு கர்த்தர் இருக்கின்றார், அவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரே மனுஷனாய் இந்த உலகத்திற்கு வந்து வானங்களை விரித்தவர் தன்னுடைய கரத்தை விரித்து பிரிவு உண்டாக்கினார். என்ன பிரிவு உண்டாக்கினார் என்று சொன்னால் பாவத்தில் இருந்த மனுக்குலத்தை, மரணத்தில் மூழ்கி போயிருந்த மனுக்குலத்தை, நரகத்தின் பிடியில் இருந்த மனுக்குலத்தை, பிசாசின் பிடியில் இருந்த மனுக்குலத்தை அவனுடைய கரங்களில் இருந்து பிடுங்கி எடுத்து விரித்தார் என்று சொன்னால் பாவத்தை ஜனங்களை விட்டு பிரித்தார், மரணத்தை
ஜனங்களை விட்டு பிரித்தார். நரகத்தின் கிரியைகளை ஜனங்களை விட்டு பிரித்தார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஐயா அம்மா, உங்களுடைய வாழ்விலும் கூட இந்த மாதிரியான நரகத்தின் கிரியைகள், பாவத்தின் கிரியைகள், சத்துருவின் கிரியைகள் உங்களை ஆளுகை செய்து உங்களை பிடித்து வைத்திருக்கலாம். ஆனால் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தவர். இன்றைக்கும் உண்மை உள்ளவராய், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அதே இரட்சகராய் இருக்கிறார். உங்களையும் பாவத்தை விட்டு பிரித்து, மரணத்தின் கிரியைகளை விட்டு பிரித்து, சாபத்தை விட்டு பிரித்து, நரகத்தின் கிரியைகளை விட்டு பிரித்து உங்களுக்கு ஜீவனை தர அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ரக்கியா அப்படின்னா கைகள் விரிக்கப்பட்டவர் என்ற அர்த்தம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 37ஆம் வசனம் சொல்லுகின்றது, அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். பாருங்க, இந்த ரக்கியா என்ற வார்த்தையில் 2வது எழுத்து ஆரிசோ, செங்குத்து அப்படின்னு அர்த்தங்க. அப்போ நோக்கி பார் அப்படின்னு அர்த்தங்க. அதை யோவான் எழுதுறாருங்க, அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறு வேத வாக்கியம் சொல்லுகின்றது. தீர்க்கதரிசி எழுதின காரியத்தை இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் மையப்படுத்துகின்றார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்க போகின்றோம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும், ஆமேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டு. இங்கே பாருங்க, இந்த வசனத்தில் 3 முறை காணும், பார்ப்பார்கள், நோக்கி பார்ப்பார்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்படின்னா அந்த ரக்கியா அப்படின்னா என்னன்னா, கைகள் விரிக்கப்பட்டு ஒரு நபர் இருக்கின்றார், அவரை நோக்கி பாருங்க, அவர்தான் ஆகாய விரிவு, அவர்தான் பரலோகம், அவர்தான் வானம், அவர்தான் ஜீவன், அவர்தான் சிருஷ்டிகர்த்தர், அவர்தான் உண்டாக்குகிறவர், அவர்தான் உயிர்ப்பிக்கிறவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனது இல்லை. கர்த்தர் ஒருவரையும் வெட்கமடைய விடமாட்டார். இப்ப 2 வசனத்திலே வாசிக்கும் பொழுது நோக்கி பார் என்ற வார்த்தையை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, ஆகாய விரிவை நீங்க எப்படி பார்ப்பீங்க? ஃபர்மமெண்ட் எப்படி பார்ப்பீங்க? ஆகாய விரிவு கீழே கிடையாதுங்க, ஆகாய விரிவு மேலே இருக்கு. அப்போ ஆகாய விரிவு எப்படி தான் பார்ப்போங்க? பன்றி மட்டும்தான் ஆகாய விரிவு பார்க்க முடியாது. ஏன்னா பன்றி கீழேயே பார்த்துட்டு இருக்கோம். அதை பிடிச்சி அதை கொண்டு போடும்படிக்கு எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போகும்போது 2 காலை கட்டி 4 காலையும் கட்டி கட்டையில் வச்சு என்ன பண்ணுவாங்க, தூக்கிட்டு போவாங்க. அது தூக்கிட்டு போகும்போது அதை கொல்றதுக்கு தான் தூக்கிட்டு போகிறாங்கன்னு அதுக்கு தெரியாது. அப்போ தான் அது என்ன பண்ண, வானத்தை பார்க்க, ஆஹா என்ன பிரம்மாண்டமாக இருக்குப்பா, ஒருவேளை நம்மளை எங்கேயோ ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்கன்ட்டு அந்த பன்றியானதை நினைக்கும். ஆனால் பன்றியை கொல்லுவதற்காக தான் கூட்டிகிட்டு போகிறேன். பன்றி தான் என்ன பண்ணாதுங்க, கீழே மேலே பார்க்காது, மற்ற இடத்துல கீழேயே பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஆகாய விரிவு எங்கே இருக்குன்னா மேலே இருக்குது. எப்போவுமே ஆகாய விரிவு என்ன பண்ணுவாங்க, நம்ம மேலே தான் பார்ப்போங்க. இப்போது ஆகாய விரிவு தான் என்ன இருக்குது, நிலா இருக்குது. குழந்தைக்கெல்லாம் நிலாச்சோறு எப்படி ஊட்டுவோங்க, கீழே பாருன்னு சொல்லுவோம். இல்லை, குழந்தை என்ன பாரு, அதை பார், நிலா பாருமா, நிலா பார் மகனே மகளே அப்படின்னு சொல்லி, நிலா உனக்கு தான் ஏசப்பா படைச்சிருக்கிறாருன்னு என்ன பண்ணுவோம், நிலா பார்த்து நிலாச்சோறு என்ன பண்ணுவோம் பிள்ளைக்கு நாம் கொடுப்போம். அப்போ ஆகாய விரிவை நம்ம நோக்கி தான் பார்க்க முடியும். அப்போது இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படிக்கு நிறைய வார்த்தைகள் சொல்லி, அவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள், அவர் குத்தினவரை நோக்கி பாருங்கள். அப்போ அவரை நோக்கி பார்த்தா ஏதோ ஒன்று நடக்கிறதுங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கமடைவதில்லை. அந்த வெட்கத்திற்கு பதிலாக அவருடைய முகங்களை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவராயிருக்கின்றார். அப்போ ரக்கியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓவர் ஸ்ப்ரெட் as far as an eye can see, கண்கள் காண்கின்ற வரைக்கும் விருத்தி விடு அப்படின்னு அர்த்தங்க. இப்போ எங்கே பாருங்க, நம்ம கண்ணு எங்கே பார்த்தாலும் ஆகாய விரிவை பார்க்க முடியும். எந்த மூலையில் பார்த்தாலும், நம்ம மேற்கில் பார்த்தாலும், கிழக்க பார்த்தாலும், வடக்க பார்த்தாலும்,
இல்லை தெற்க பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் ஆகாய விரிவை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, ஆகாய விரிவை விரித்திருக்கிறார். இந்த ஆகாய விரிவை விரித்த பின்பதாகத்தான் மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு என்கின்ற திசைகள் தெரிந்தது. இப்போ அதில் சங்கீதக்காரன் சொல்றார், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நம்மை விட்டு நீக்கினார். இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதுவதற்கு முன்பதாகவே தேவன் மனுக்குலத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே டீட்டெயிலான ஒரு பிளான் ஆண்டவர் வச்சிருந்தாருங்க. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுங்களா? God has a best and a detailed plan for your life which is better than your plan. உங்க வாழ்க்கைக்கு நீங்க வச்சிருக்கிற உங்க திட்டத்தை காட்டிலும் தேவன் உங்களுக்காக, உங்க பிளானுடைய ஆரம்பம் தான் உங்களுக்கு தெரியும், ஆனா தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிற பிளானுடைய முடிவையே அவர் தெரிந்தவராக இருக்கின்றார். He knows everything. He knows your beginning and He knows your end also. உன் ஆரம்பத்தையும் முடிவையும் அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கின்றார். ஒருவேளை உங்க வாழ்க்கையினுடைய ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனால் உங்களில் நற்கிரியைகளை செய்ய துவங்கினவர் கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் அதை சம்பூர்ணமாய் செய்து முடிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். அப்போ ரஹியா அப்படின்னா என்னன்னா, கைகள் விரிக்கப்பட்டு செங்குத்தாய் ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார், அவரை நோக்கி பாருங்கள், அவர்தான் வானம், அவர்தான் ஆகாய விரிவு, எல்லா நன்மையும் அவரிடத்திலிருந்து வருகின்றது. அதனால்தான் ஜேம்ஸ் 1:17, யாக்கோபு 1:17 சொல்லுகின்றது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, வானத்திலிருந்து உண்டாகி. அப்படின்னா வானம் யாருங்க? கிறிஸ்து தான் வானம், கிரைஸ்ட் தான் வானம். அப்ப எங்க இருந்து எல்லாம் வருகின்றதுன்னா கிறிஸ்துவுக்குள் இருந்து வருகின்றது. எல்லாமே கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றது. நீங்களும் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாய் இருக்கின்றீர்கள். அது ஆதியாகமம் 1:9 வாசிக்கும் பொழுது, பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். காணப்படவும், இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவரை நோக்கி பார் பார் பார். அப்ப வெட்டாந்தரைன்னா என்னன்னா பூமி. வெட்டாந்தரைக்கு என்னன்னு பேர் வச்சார்னா பூமின்னு பேர் வச்சார். இப்போ தண்ணியை ரெண்டா கிழிச்ச உடனே உள்ள இருந்து ஏதோ ஒன்று தெரிஞ்சிச்சு. உள்ள என்ன இருந்தது என்று சொன்னால் பூமியானது இருந்தது. அந்த பூமியை பார்க்கின்றார்கள். அப்போ வெட்டாந்தரை காணப்பட்டது, சீன், the earth was seen அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த வெட்டாந்தரையில கூட யார் இருக்கிறார்னா இயேசு கிறிஸ்து இருக்கிறாருங்க. பழைய ஏற்பாட்டில் அவர் காணக்கூடாதவர், ஒருவர் அவரை பார்க்கல, ஒருவராலும் பார்த்து உயிரோடு கூட இருக்க முடியாது. ஆனால் 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகின்றது, தேவத்துவத்தின் ரகசியத்தை அங்கு சொல்லுகின்றார். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார். எங்க பரலோகத்தில் தேவ தூதர்கள் கிறிஸ்துவை பார்த்ததே கிடையாதுங்க, பார்த்ததே கிடையாது. அவங்க கிறிஸ்து என்கின்ற ஒரு மகிமை இருக்கிறார், அவ்வளவுதான் தெரியுங்க. The glory of God was there. அங்க அவரு பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு போற்றிட்டு தான் இருப்பாங்க அவங்க. ஆனா எப்போ பார்த்தாங்க தெரியுங்களா? தேவனை எப்போ முழுமையா பார்த்தாங்க தெரியுங்களா? இந்த பூமியிலே மனுஷனாய் பிறந்த பொழுது, இம்மானுவேலாய் பிறந்த பொழுது பரமசேனையின் திரள் பூமியில வந்து கிறிஸ்துவை பார்க்கின்றார்கள். அப்போ பரலோகத்தை விட கிறிஸ்து மேலானவருங்க. Heaven is not your destiny, Christ your destiny. பரலோகம் உங்களுடைய எதிர்காலம் அல்ல, பரலோகம் உங்களுடைய நிரந்தர இடம் அல்ல. கிறிஸ்து உங்கள் எதிர்காலமும் கிறிஸ்து உங்களுடைய நிரந்தர ஸ்தலமாய் இருக்கின்றார். நம்ம நினச்சிட்டுக்கிறோம்
தேவன் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறார். நோ, God is dwelling in Christ when Christ was here on the earth in a fleshly form. தேவன் கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷனாய் வந்தபோது தேவன் கிறிஸ்துவோடு கூட இருந்து கிரியைகளை நடப்பித்தார். இப்போ இந்த 2 வசனத்தில் வாசிக்கிறப்போ வெட்டாந்தரை காணப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே தேவதூதரால் காணப்பட்டார். யார் அவர்? கிறிஸ்து. எப்ப காணப்பட்டார்? பிறக்கும் பொழுதும் காணப்பட்டார், உயிரோடு கூட எழும் பொழுதும் கிறிஸ்து காணப்பட்டார். அந்த கிறிஸ்து இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். நோக்கி பார்ப்பார்கள். பூமியின் மேலே ஆகாயத்தில் அவர் உயர்த்தப்பட்டிருந்தார். அவர் நடுவிலே இருந்தார். எப்படி இருந்தாருங்க? நடுவில் இருந்தார். அப்படின்னா நடுவிலே ஆகாய விரிவு. அப்போ மேலே தண்ணி, கீழேயும் என்னங்க தண்ணி, நடுவில் ஆகாய விரிவு. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்னா ஆகாயத்தில் தொங்கி கொண்டிருந்தாருங்க, கரங்களை உயர்த்தி. பூமியிலே இல்லை, அவர் வானத்தில் இல்லை. ஆனால் பூமிக்கும் வானத்திற்கும் நடுவில் ஆகாய விரிவில் சிலுவை வைக்கப்பட்டிருந்தது. சிலுவை பூமியை நோக்கி வைக்கப்பட்டிருந்தது. அந்த வைக்கப்பட்டிருந்த சிலுவையிலே அவர் ஆகாய விரிவில் இருப்பது போல அங்கே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். அவர்தான் பரலோகம். இத 1ஆம் அதிகாரத்திலேயே தம்முடைய குமாரன் இந்த உலகத்திற்காக வந்து சிலுவையிலே தொங்கப்பட போகின்றார் என்பதை ரகசியமாகவே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்துக் கொண்டே இருக்கின்றார். ஸோ இதை தான் அப்போஸ்தலனாகி யோவான் சொல்றாருங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 13 - 16 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவரும் ஆகிய மனுஷகுமாரனே அல்லாமல். பரலோகத்தில் யாருங்க இருக்கிறதுங்க? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் அவர்தான், பரலோகத்தில் இருக்கிறவரும் அவர்தான், பரலோகத்துக்கு ஏறி போனவரும் அவர்தான். அவர் யார்னா மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்தில் ஏறினவன் ஒருவனும் இல்லை. இப்போ இங்க வானத்தை ஆண்டவர் உண்டு பண்றாருங்க, ஆகாய விரிவை உண்டு பண்ணுகின்றார். எதற்காக உண்டு பண்ணுகின்றார்? அந்த ஆகாய விரிவு வழியாக இந்த பூமிக்கு வருவதற்காக ஆகாய விரிவை ஆண்டவர் உண்டு பண்ணுகின்றார். இந்த பூமியில வந்து மனுக்குலத்தை ரத்தத்தை சிந்தி மீட்டு ரட்சித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்து எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுத்து அதற்கு பின்பதாக இயேசு கிறிஸ்து பரமேறி செல்லுகின்றார். இந்த பரலத்திலிருந்து வந்தவர், பரத்திலிருந்து இறங்கி வந்தவர், பரமேறி செல்லுவர். இந்த பரத்தை வானத்தை உண்டு பண்ணவர் இயேசு கிறிஸ்து. எப்படி உண்டு பண்ணினார்னு சொன்னா, தண்ணீர்களை விரித்து இந்த பரலோகத்தை உண்டு பண்ணினார். இப்போ ஏதோ ஒரு நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கு தான் இந்த பூமியையும் வானத்தையும் சர்வ சிருஷ்டியையும் தேவன் படைத்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியுங்களாங்க, மனுக்குலத்தை மீட்பதற்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் ஆண்டவர் இறங்கி கிரியை செய்கிறவர். உங்களை மீட்பதற்காக புதிய சிருஷ்டியை கூட ஆண்டவர் சிருஷ்டித்து உங்களுக்காக விடுதலையும் மீட்பையும் தர அவர் உண்மையுள்ளவர். உங்களுடைய விசுவாசத்தினால் அல்ல, உங்களுடைய ஞானத்தினால் அல்ல, உங்களுடைய பலத்தினால் அல்ல, அவர் உங்கள் மேல் வைத்த தீராத அன்பினாலே. உங்க பேர்ல அவ்வளவு அன்பு கூர்ந்ததுனால ஏதோ வேணாலும் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட தேவனுக்கு அவருடைய அன்பை நாம் நற்கிரியைகளின் மூலமாக மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். இப்போ 14ஆம் வசனத்தில் வாசிங்க, 14 போடுங்க. ஜான் சாப்டர் 3:14. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும், அடுத்த வசனங்க, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். 16ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரியும். தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இவளை ஏன் இந்த உலகத்தெல்லாம் ஆண்டவர் சிருஷ்டித்தார், இதெல்லாம் பண்ணாருங்க. எல்லாமே மனுஷன் கெட்டு போக கூடாது என்பதற்காக ஆண்டவர் செய்கிறார். மனுஷனை படைப்பதற்கு முன்பதாக
ஆண்டவர் மனிதனாக வேண்டும் என்று திட்டம் அல்ல. அவர் மனிதனாக இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்று ஏற்கனவே அவர் திட்டமுள்ளவராய் இருந்தபடியினால்தான் தன்னுடைய சாயலிலே தன்னுடைய ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்கினார். இந்த மனுஷனை உண்டாக்கின போது இவன் விழுந்து போவான் என்று தெரிந்தும் கூட இந்த மனுஷனை தூக்குவதற்காக தான் இரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை கொடுத்து இந்த மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக உயர்த்தப்பட வேண்டும் என்கின்ற சத்தியத்தை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் ஆகாய விரிவை உண்டு பண்ணி, ஆகாய விரிவை எப்படி நோக்கி பார்க்கிறோமோ அப்படியாய் உயர்த்தப்பட்ட ஆகாய விரிவாகிய வானமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்கின்ற சத்தியத்தை ஆண்டவர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேயே எழுதி வைத்திருக்கின்றார். அவர் அவருடைய பிளான் படி தாங்க வேலை செய்வார். நீங்க அவருடைய பிளானுக்கு வந்து அந்த பிளானில் இணைஞ்சிக்க விரும்பினா அது ஓகே. இல்லை உங்கள் பிளானில் ஆண்டவர் இறஞ்சிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஜோம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தலைக்கீழே நின்றாலும் நடக்காது. அவர் அவருடைய உன்னத திட்டத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரே ஒழிய உங்கள் திட்டத்திற்காக அவர் தன்னை மாற்றிக்கொள்கிறவர் அல்ல. ஏன்னா அவருடைய திட்டம் என்றைக்கும் நிலைத்து நிற்கும். அப்போ பூமிக்கு வானத்திற்கு நடுவே தேவகுமாரன் உயர்த்தப்படுவார். கைகளை விரித்தவராய் உயர்த்தப்படுவார். ஆகாய விரிவாய் உயர்த்தப்படுவார். அவரை நோக்கி பார்ப்பவர்களுக்கு ரட்சிப்பும் நித்திய ஜீவனம் உண்டு என்பதை யோவான் 3இல் சொல்லப்பட்ட அந்த சத்தியத்தை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேயே தேவன் மறைத்து ரகசியமாய் எழுதி வைத்திருக்கின்றார். ஆதியாகமம் 1:8 சொல்லுகின்றது, ஆகாய விரிவுக்கு தேவன் வானம் என்று பெயரிட்டார். ரஹியா அப்படின்னா ஸ்ப்ரெட் அவுட், ஹெவன் அப்படின்னு அர்த்தங்க. அப்போ ஜீசஸ் ஆன் த கிராஸ், இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கியிருக்கிறார் அல்லவா, அந்த ஒரு சம்பவத்தை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேயே தேவகுமாரன் செய்திருக்கிறார். ஹெவன் மீன்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். வானம் என்றால், பரலோகம் என்றால் கிறிஸ்துவே வானமாகவும் கிறிஸ்துவே பரலோகமாகவும் இருக்கின்றார். கிரைஸ்ட் இஸ் ஃபர்மமெண்ட். கிறிஸ்துவே ஆகாய விரிவாய் இருக்கின்றார். சங்கீதம் 150 அதனுடைய 1ஆம் வசனம் இப்படியா சொல்லுகின்றது, அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். ஆகாய விரிவை பார்த்து என்னங்க துதிக்க முடியும்? சங்கீதக்காரன் எப்படி துதிக்கிறாரா? வானங்களை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நட்சத்திரங்களை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சங்கீதக்காரன் துதிக்கிறாருங்க. ஆனால் சங்கீதக்காரனுக்கு கிடைக்காத ஒரு பெரிய வாக்கியம், நட்சத்திரங்களை படைத்தவர் யாருன்னு எனக்கு தெரியும். அவர் யார்னா ஆகாய விரிவாகிய தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் இரத்தத்தை சிந்தி அவர் என்னை மீட்டெடுத்திருக்கிறார். மீட்டெடுத்து இப்பொழுது புதிய பாட்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன பாட்டுனா, அவரே எனக்கு பரலோகமாகவும் அவரே எனக்கு வெளிச்சமாகவும் அவரே எனக்கு ஜீவனாகவும் அவரே எனக்கு நித்திய வெளிச்சமாகவும் இருக்கின்றார். அப்போ ஸ்தலம் அப்படின்ற வார்த்தை எழுதுறார் பாருங்க, அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். இப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோங்க வானம் தான் அவருடைய பரிசுத்த ஸ்தலம். வானம் பரிசுத்த ஸ்தலம் அல்ல, கிறிஸ்து தாங்க பரிசுத்த ஸ்தலம். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தான் பரலோகத்தில் தெளிக்கப்பட்டது. ஏங்க பரலோகத்தில் தெளிக்கப்படும்? பரலோகம் தான் சுத்தமான இடமாச்சே, எதுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் அங்கே தெளிக்கப்படணும்? பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் சுத்தமாக்கப்படுகின்ற ஒரே ஒரு ரத்தம் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அங்கதான் மகா பரிசுத்த, அது பேரே மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலம், அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். எதுக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள சென்று ரத்தத்தை 7 தரம் தெளிக்கணும்?
ஏற்கனவே அது சுத்தமான இடங்க. சுத்தம் இல்லாத இடத்த கழுவுனா பரவாயில்ல, ஏற்கனவே சுத்தமாக இருக்கிற இடத்த ஏன் கழுவணும்? அப்படின்னா என்ன காண்பிக்க விரும்புகிறார் என்று சொன்னால், கிறிஸ்து தான் எல்லாவற்றிலும் மேலானவர். இப்போ பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கின்ற பரிசுத்த ஸ்தலம் அல்ல, பழைய ஏற்பாட்டில் சாலமோன் கட்டின தேவாலயத்தில் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலம் அல்ல, மகா பரிசுத்த ஸ்தலமாகிய கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மாமிசமாய் வந்தார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் தேவன் வாசம் பண்ணி, அதைத்தான் மத்தேயு சொல்லுகின்றார், இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்ப அந்த கிறிஸ்துவுக்குள்ள தேவன் வாசம் பண்ணி, the headquarters of God is Christ himself. கிறிஸ்துவுக்குள்ள தேவன் இருந்து சகலவற்றையும் செய்து முடித்தார். அதனால்தான் அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகின்றது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்கிறவராயும் சுற்றித் திரிந்தார். அப்போ பரிசுத்த ஸ்தலம் யாருங்க? பரிசுத்த ஸ்தலம் கிறிஸ்துவே பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கின்றார். இப்ப அந்த கிறிஸ்து நமக்குள் இருக்கின்றார். அதுதான் பவுல் சொல்லுவாருங்க, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கின்றார். அப்ப கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலம் என்று சொன்னால், உங்களுக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறார் என்று சொன்னால், நீங்கள் தாங்க பரிசுத்த ஸ்தலமா இருக்கிறீங்க. The blood washed people are the holy place where God dwells in them. கட்டடத்தில் வாழ்கிறவர் அல்ல. நீ எவ்வளவு பெரிய கட்டடம் கட்டினாலும் நல்லது, கட்டடத்தில் வாழ்கிறவர் அல்ல, கட்டினவனுக்குள் வாழ்கின்றவர் கர்த்தர். அப்போ சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 151 கிறிஸ்துவே பரிசுத்த ஸ்தலம், அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அப்போ ஜனங்க என்ன பண்ணுவாங்க? பழைய ஏற்பாட்டில் தேவாலயத்துக்கு வந்து கர்த்தரை என்ன பண்ணுவாங்க? துதிப்பாங்க. ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்து கர்த்தரை துதிப்பாங்க. நீங்கள் ஆலயத்துக்கு போனுங்க, சர்ச்சுக்கு போனுங்க, நீங்கள் சர்ச்சில் இருக்கிற எல்லா காரியங்களில் நீங்கள் என்ன பண்ணணும்? பங்கு பெறணும். சர்ச்சுக்கு போய் நான் ஆண்டவரை துதிக்கிறதுனால நான் ஆண்டவரை துதிச்சிட்டேன்ற அர்த்தம் கிடையாது. சர்ச்சுக்கு போகின்ற நீங்கள் என்றைக்கு சர்ச்சில் சொல்லப்படுகின்ற உபதேசத்தில் வார்த்தையை நீங்கள் அந்த வார்த்தையிலிருந்து நீங்கள் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வருகிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு வருகின்றீர்கள். அந்த கிறிஸ்துவை பற்றியதான அறிவையும் விசுவாசத்தையும் பெற்று அப்பொழுது தேவனை நீங்கள் துதிக்கும் பொழுது அவர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறவராயிருக்கின்றார். ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போயிட்டு நான் பாட்டு பாடுறதுனால நான் கர்த்தரை துதிக்கிறேன்னு அர்த்தம் கிடையாதுங்க. கிறிஸ்துவுக்குள் இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும். அதுவே மெய்யான துதியா இருக்கின்றது. பாட்டு பாடுறது துதின்னு நினைச்சிட்டு இருக்கிறோமா? நெவர். நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாந்துட்டோம். போய் 4-5 பாட்டு பாடினா நம்ம கர்த்தரை துதிச்சிட்டோன்னு. நோ, கிறிஸ்துவை பற்றிய அறிவையும் கிறிஸ்துவை பற்றிய அவர் மேல் விசுவாசமும் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் காணப்பட வேண்டும். கிறிஸ்து உங்களுக்குள் காணப்பட வேண்டும். அப்பொழுது நீங்கள் துதிக்கிறீர்கள் அல்லவா? அதுதான் தேவனுக்கு ஏற்ற துதியாய் இருக்கிறது. துதியின் நடுவிலே அப்பொழுது அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கின்றார். அதுக்காக தான் சர்ச்சுக்கு வரோம். நம்ம கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தான் நம்ம என்ன பண்ணுகின்றோம்? சர்ச்சுக்கு வருகின்றோம். அப்போ பரிசுத்த ஸ்தலம் கிறிஸ்துவே. அது மாதிரி அவருடைய வல்லமை விளங்கும். இப்போ வல்லமை எங்க விளங்குதுங்க? வல்லமை எங்க விளங்குதுங்க? கிறிஸ்துவில் தான் வல்லமை விளங்குகின்றது. அதான் அப்போஸ்தலர் 10:38 வாசித்தோம். மறுபடியும் அந்த வசனத்தை போட்டுருங்க. 10:38 அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்ப வல்லமை எங்கங்க இருக்கு? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. கிறிஸ்து யாராக இருக்கின்றார்? மகா பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கின்றார்.
அப்ப அந்த கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற தேவ வல்லமை நமக்குள் வெளிப்படுகின்றது. அப்போ நமக்குள்ள வெளிப்படும் போது அற்புத அடையாளங்கள் நடக்கும். நீங்க இன்னொருத்தர்கிட்ட போய் தலை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்களுக்குள் இருக்கின்ற ஆவியானவர் வல்லமையாய் செயல்படுகிறவராக இருக்கின்றார். அதுக்காக போய் ஜெபம் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லலை. ஜெபம் பண்ணுறது நல்லது. எப்பவுமே மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. விசுவாசத்தில் வளர கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஸ்தலம் கிறிஸ்துவே, வல்லமையும் கிறிஸ்துவே, ஆகாயத்தை பார்த்து என்று 151 போட்டுருங்க. 151 சங்கீதம் 151. அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து துதியுங்கள். அப்போ ஆகாய விரிவு வல்லமை விளங்கு. அப்போ பழைய ஏற்பாட்டில் என்ன வல்லமை விளங்குச்சு? சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இதெல்லாம் வல்லமையாக ஆண்டவர் படைத்தார். பழைய ஏற்பாட்டில் அது விளங்கு. அது அது அந்த ஆகாய மண்டலத்தில் அதெல்லாம் செஞ்சார் இல்லையா? அந்த ஆகாய மண்டலத்தில் பார்த்து அவரை துதியுங்கள். நான் அதை பார்த்து துதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆகாய மண்டலமாக இருக்கிற கிறிஸ்து எனக்காக பூமியில் மனுஷனாய் வந்து இரத்தத்தை சிந்தி என் பாவங்களை கழுவி என்னை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றி அவருடைய கிறிஸ்துவின் ஆவியை எனக்கு பூரணமாய் கொடுத்து நான் மீட்கப்பட்டவன், மீட்கப்பட்டு அவரோடு கூட நிரந்தரமாய் இருக்க போகின்றேன், நித்திய ஜீவனை பெற்றவனாய் நித்தியமாய் அவரோடு கூட வாழப் போகின்றேன் என்ற நம்பிக்கையை கிறிஸ்து எனக்கு கொடுத்து என்னை தனியா விட்டுல, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நிரந்தரமாய் கொடுத்து அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் அல்லவா, அதை நினைத்து நான் துதிக்க வேண்டும். அப்போ ஆகாய விரிவை பார்த்து துதியுங்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவை சிலுவையில் தேவன் உயர்த்தினார். அந்த கிறிஸ்துவை பார்த்து துதியுங்கள். அவரே எல்லாவற்றுக்கும் சுவாசம் கொடுத்தவர். அவர் உயர்த்தப்படும் போது ஒன்று செஞ்சார் தெரியுங்களா? உயர்த்தப்பட்டு சிலுவையில் இருக்கிறாருங்க. 7 வார்த்தை பேசுறாருங்க. 6வது வார்த்தை எல்லாம் முடிந்ததுன்னு சொல்றாருங்க. 7வது வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தன் ஜீவனை விட்டார். இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சவர் ஆகாய விரிவு என்று உண்டு பண்ணி இந்த இடத்துல சூரியனை வைக்கணும், நட்சத்திரங்களை வைக்கணும், இவைகளெல்லாம் வைக்க வேண்டும் என்று ஞானமாய் கிரியை செய்தவர். இந்த தண்ணீர்களை பிளக்கும் பொழுது உள்ளே ஒரு வெட்டாந்தரை இருக்கிற இந்த பூமியை எடுக்க வேண்டும். அந்த பூமியில் பல சிருஷ்டிப்புகளை உண்டு பண்ண வேண்டும். இந்த பூமியில தான் மண்ணான ஒரு மனுஷனை தேவ மகிமையாய் படைக்க வேண்டும். படைத்து அவனை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே திட்டமுள்ளவராய் இருந்த கர்த்தர் அவனை எப்படி எடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஆகாய விரிவு போலவே இந்த பூமிக்கு வந்து ஆகாயத்தில் உயர்த்தப்பட்டு சிலுவையில் கைகள் விரிக்கப்பட்டவராய் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட போது அவர் ஜீவனை விட்டார். ஜீவன் உண்டாகும் முன்பதாகவே எல்லாவற்றுக்கும் ஜீவனை கொடுத்தவர் மனுஷன் ஒருவனை மீட்பதற்காக தன் ஜீவனையே இந்த பூமியில் வந்து கொடுத்தாருங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ முக்கியம்னு பார்த்துங்க. உங்களை பற்றி எனக்கு தெரியலைங்க, அவர் ரொம்ப நல்லவருங்க. இவ்வளோ நல்லவரை வந்து நல்லவர்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறாருங்க, ஆகாய விரிவை பார்த்து நீங்கள் துதியுங்கள். ஆகாய விரிவு என்னமையா பார்க்கணும்? ஆகாய விரிவில் ஒருத்தர் உயர்த்தப்பட்டிருக்கின்றார், அவரை பார்த்து துதியுங்கள். அவர் துதியின் நடுவில் வாசம் பண்ணுகிறவர், அவரே எல்லாவற்றுக்கும் சுவாசம் கொடுத்தவர். ஆகாய விரிவை பார்த்து துதிக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், வரும் நாட்களிலே ஆகாயத்தில் ஒருவர் உயர்த்தப்பட போகின்றார், அவரை துதியுங்கள். அந்த துதி ஏற்ற துதியாக இருக்கின்றது. ஸோ ஆகவே இதோடு நான் முடிக்க விரும்புகின்றேன். ஆகவே த டே ஆஃப் த சன், த செகண்ட் டே, 2வது நாள். இந்த 2வது நாள் ஆண்டவர் என்ன செய்தார்னா, செப்பரேட்டிங் த வாட்டர்ஸ் அபவ் அண்ட் பிலோ. ஜலமானது சூழ்ந்திருந்தது, இந்த ஜலத்திற்குள் பூமி இருந்தது. இந்த பூமியை எடுப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறாருங்கன்னா, பூமியில தான் முத்துங்களே இருக்கு. பரலோகத்தில் முத்து இல்லைங்க, பூமியில தாங்க முத்து இருக்கு.
ஏன்னா பூமியில் தான் மனுஷர்கள் இருக்கிறாங்க. அந்த முத்துக்காக தான் அவர் வந்தாருங்க. ஆண்டவர் மோசேக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என்ன தெரியுங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே எடுத்துகிட்டு வந்த பின்னாடி அவங்க ரொம்ப ஆண்டவருக்கு முரட்டாட்டம் பண்ணி நடக்கிறாங்க. அப்போ மோசேக்கிட்ட கூப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறார், மோசே, இங்கே 6 லட்சம் புருஷர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய பெண்ஜாதி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரே நொடி, ஒரே செகண்ட்ன்றாரு, ஒரே செகண்டில் அவங்கள எல்லாரையும் வாஷ் அவுட் பண்ணிடுறேன். உங்ககிட்ட இருந்து ஒரு புதிய உடன்படிக்கை ஸ்டார்ட் பண்ணி உன்னிலிருந்து ஒரு ஜாதி என்ன பண்ணுறேன், புதுசாக செய்கிறேன், புதுசாக தோன்ற பண்ணுறேன். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்க. இப்போ மோசே சொல்கிறார், ஆண்டவரே, நீங்கள் எகிப்திலேருந்து இவங்களை கூப்பிட்டு வந்துட்டீங்க. பக்கத்தில் இருக்கிற ஜாதி மக்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க, தேச மக்களெல்லாம், பாருங்கள் இந்த கடவுளை இவங்களை வந்து இங்கே சாவடிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்துட்டார் அப்படின்னு பேசுவாங்க. அதனால் நீங்கள் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை செஞ்சீங்க இல்லைங்களா, ஈசாக்கு யாக்கோபோடு கூட நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணீங்க, அதை நினைவு கூறுங்க ஆண்டவரே. ஸோ ஒருவேளை இவங்க முரட்டாட்டம் பண்ணாங்கன்னா என் பேரை ஜீவ புத்தகத்திலேருந்து எடுத்துருங்க, இந்த ஜனங்களை ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு என்ன பண்ணுறாருங்க மோசே, என்ன பண்ணுறாருங்க ஆண்டவரிடத்தில் கேட்குறாரு. ஆனால் இப்படிப்பட்ட மக்களுக்காகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார், பார்த்துட்டே இருந்தார். சரி, நான் போனால் தான் அது வேலை நடக்குன்னு சொல்லி அவரே வந்துட்டார். அப்போது இந்த ஆகாய விரிவு ஜீவன் ஒன்று உண்டாவதற்கு முன்பதாகவே, இந்த பூமி ஒன்று தோன்றுவதற்கு முன்பதாகவே இதெல்லாம் ஆண்டவர் செட் பண்ணி, இதெல்லாம் எதன் அடிப்படையில் செட் பண்ணுறாருன்னா, கிராஸில் இவர் செய்ய போகின்ற மகா பெரிய திட்டத்தை, சிலுவையில் செய்ய போட்டு முடிக்கின்ற மகா பெரிய திட்டத்தை இவைகள் வெளிப்படுத்துகின்றது. ஆகவே தான் அந்த 2வது நாள் குமாரனோடு கூட சம்பந்தப்பட்ட நாள். நோக்கிப்பார், லுக் அப் அண்ட் see you receive your salvation. அப்போ 2வது நாள் இதைத்தான் ஆண்டவர் செய்தார். வானங்களை விரித்தார். எப்படி விரித்தார்னா, தண்ணீரை விரித்தார் என்று வேதம் சொல்கின்றது. தண்ணீரை யாராவது விரிக்க முடியுமா? தண்ணியை அள்ளவே முடியாதுங்க. தண்ணியை அள்ளவே முடியாதுங்க. தண்ணியை விரிச்சார்னா ஒருத்தரால் மாத்திரம்தான் செய்ய முடியும். இப்போதான் தெரிஞ்சுங்க, அவர் தான் உயிர் உள்ள தேவன், அவர் தான் மெய்யான தேவன். இயேசு கிறிஸ்து உயிருள்ள மெய்யான தேவனாய் இருக்கிறார். அவர் தண்ணீர்களை விரிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் தண்ணீரில் மேல் நடக்கிறவர், உங்களையும் அவர் நடக்க பண்ணுகிறவர். இன்னொரு அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார் தெரியுங்களா? நம்முடைய இந்திய தேசத்துக்கு அவர் கேரளாவுக்கு வந்த பொழுது, தோமாவை அனுப்பின பொழுது, தோமா ஒரு அற்புதம் செய்கின்றார். அங்கே கடலில் இருக்கின்ற தண்ணீரை எடுத்து மேலே தெளித்தார். அந்த தண்ணி அப்படியே மேலே நின்றது என்று சொல்லி, ஜலம் மேலே நின்றது என்று சொல்லி சரித்திரங்கள் சொல்லுகின்றது. இப்படிப்பட்ட காரியத்தை வல்லமையாய் அவர் செய்கின்றவர். அந்த இயேசு கிறிஸ்து 2வது நாளில் ஆகாய விரிவாய் வெளிப்பட்டார். அந்த ஆகாய விரிவு என்று சொன்னால் ஹெவன் என்று அர்த்தம். ஹெவன் என்று சொன்னால் பரிசுத்த ஸ்தலம், வானத்தில் இருக்கின்ற பரிசுத்த ஸ்தலம் என்று வேதம் சொல்லுகின்றது. பரலோகத்தில் இருக்கின்ற, பரமண்டலத்தில் இருக்கின்ற பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லுகின்றது. அந்த பரிசுத்த ஸ்தலம் யார் என்று சொன்னால் கிறிஸ்துவே அந்த பரிசுத்த ஸ்தலமாக இருக்கின்றார். அவர் இந்த பூமியில் வந்து உங்கள் பேரிலும் என் பேரிலும் வைத்த இந்த அன்பின் நிமித்தமாக தம்முடைய கிரியைகளை அவர் செய்து முடித்தவராக இருக்கிறார். ஒருவேளை அந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, சகோதரி, ஐயா, அம்மா, பாஸ்டர் இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க, வானன்றீங்க, ஆகாய விரிவுன்றீங்க, ரகியான்றீங்க, எனக்கு ஒன்றும் தெரில, இதெல்லாம் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு சிம்பிளாக சொல்கிறேங்க. உங்களை படைத்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உங்களை மீட்கும்படிக்கு தம்முடைய ரத்தத்தை சிந்தி ஜீவன் இந்த பூமியில் வந்து விட்டு உயிரோடு கூட எழுந்தார் அல்லவா? இந்த காரியத்தை தான் நான் ரக்கியா என்றும் ஆகாய விரிவு என்றும் வானம் என்று நான் பேசி கொண்டிருக்கின்றேன். இந்த இயேசு கிறிஸ்து உங்களை படைத்த கடவுள், உங்கள் பேரில் அன்பாக இருக்கின்ற கடவுள், உங்களை வாழ வைக்கின்ற கடவுள். ஒருவேளை நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை தெரிந்தவராயும் தெரியாதவராயும் இருக்கலாம், இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கின்ற உண்மையான கடவுளாக இருக்கின்றார். இந்த கடவுளை, இந்த வெளிச்சமாகிய கடவுளை, இந்த பரலோகமாகிய கடவுளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவரை நீங்கள் தெய்வமாய் நீங்கள் வணங்குவீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு அவர் நித்திய ஜீவனையும் நல்வாழ்வையும் ஆசீர்வாதத்தையும் தந்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இயேசுவே என் வாழ்க்கையில் வந்து என் பாவங்களை மன்னித்து உங்களுடைய பிள்ளையாய் என்னை மாற்றி என்னை ஆசீர்வதின்னு ஒரு வார்த்தை இருதயத்திலிருந்து வாயை திறந்து நீங்கள் சொன்னால் போதும்.
இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். இருக்கிற கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆகாய விரிவாகிய உம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு நீர் அனுப்பினீர். இந்த ஆகாய விரிவு எப்படி உண்டாக்கப்பட்டது? ஜலம் கிழிக்கப்பட்ட பொழுது ஆகாய விரிவு உண்டாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் கிழிக்கப்பட்ட பொழுது அந்த ஆகாய விரிவாகிய ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம் இந்த உலகத்தில் தெரிந்தது. கிறிஸ்து தான் பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கின்றார். இந்த வானங்களுக்கு போவதற்காக ஒரே ஒரு வழி ஆகாய விரிவு. கிறிஸ்துவுக்கு தேவனை சேருவதற்காக ஒரே ஒரு வழி, கிறிஸ்துவே வழியாக இருக்கின்றார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். மூலமாய்தான் ஒருவன் தேவனிடத்துக்கு வர முடியும், பிதாவினிடத்துக்கு வர முடியும். ஆகவே வானத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஆகாய வழிவாய்தான் வானத்துக்கு வர முடியும். பிதாவினிடத்துக்கு வர வேண்டும் முடியும் என்று சொன்னால் கிறிஸ்துவாகிய ஆகாய விரிவு, பரலோகம், வானம் அவர் மூலமாய்த்தான் வர முடியும். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் கர்த்தர் நீர் அவர்கள் வாழ்விலே உடைய ரட்சிப்பின் கிரியைகளை செய்வீராக. ஒருவேளை என் வாழ்க்கையில் என்ன திட்டம் தெரில, என் வாழ்க்கை எப்படி முடியும்னு தெரில, கடவுள் என் வாழ்க்கையில் என்ன தான் வச்சுருக்கிறான்னு தெரில அப்படின்னு யாராவது இப்போ இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், அப்பா நீர் உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே அவர்களை தாயின் கருவில் எப்படி உருவாகல் என்று அவருடைய எலும்புகளை எண்ணிய கர்த்தர் இன்றைக்கு அவள் வாழ்க்கையில் உம்முடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் வெளிப்படுத்தி நீர் எவ்வளவாய் அவர்களை நேசிக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கின்றோம். உம்முடைய அன்பின் கரம் இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தட்டும். இன்னும் ஆண்டவரை உம்மை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இந்த வார்த்தையை கேட்ட யாவரையும் ஆசீர்வதிக்கின்றோம். தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை நீங்கள் எங்கள் சர்ச்சை நீங்கள் விசிட் பண்ண விரும்பினா காந்திபுரத்தில் இருக்கின்ற ரோட்டில் எங்களுடைய சர்ச் இருக்குங்க. காலை ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு ஆராதனை உண்டு, மாலை 6 மணிக்கு ஆராதனை உண்டு. வெள்ளிக்கிழமை 10:30 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறும். அநேகருக்காக இங்கே ஜெபிக்கின்றோம். வியாதி பலவீனப்பட்டவர்கள் வந்து சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நன்மை வேண்டும் என்று சொன்னால், இல்லை உங்களுடைய தெரிஞ்சவர்களுக்கு அவங்களுக்கு யாராவதுக்கு ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களுடைய சர்ச்சுக்கு வரலாம். நீங்கள் வந்து பங்கு பெறலாம். நீங்கள் எந்த சபைக்கு சென்றிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வருவதற்காக விரும்பினால் நீங்கள் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.